என்னப்பா நீ டயர்லாம் ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? நீ டயர்லாம் ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? ரொம்ப லேட் ஆச்சு. ஆட்டோல போ. டைம் ஆகுது அண்ணா. வணக்கம் மேடம். One of the most promising actors of South Indian cinema, Aishwarya Rajesh. ஆமா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்காக்கா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறம்மா. நான் ஏரியா பக்கம் வரியா வண்டி எடுத்துன்னு? ஆமா, உனக்கு இல்லாத வண்டியா? என்னம்மா உனக்கு இம்மாம் பெரிய ஃபேன் இருக்குறாங்க போல. விமென்ஸ் ஃபேன் இல்லையேம்மா, எங்க ஊரு தலைமா அது. யார் நினைச்சுக்கிறா? சென்னை தலை. சென்னை தலை வட சென்னையே வித்துட்டு வந்துடும். ஒரு சைடு வந்து கண்டிப்பா நிறைய வலிகளும் இருந்திருக்கும்லக்கா, நிறைய பாத்துருப்பீங்க. பயங்கர வலிகள் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஆட்டோல வரும்போதே நிறைய குடிகாரங்களாம் இருக்கேன். டபுள் மீனிங் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப அவமானம் ரொம்பலாம் நான் ரொம்ப சந்திச்சிருக்கேன். நான் ரொம்ப சொல்லக்கூடாது, நான் ரொம்ப பேசியிருக்காங்க. அதுமாரி கஸ்டமர் இன்னைக்கு ஏற்றிட்டு போகிறாங்க, மறுநாள் ஃபோன் பண்ணி வரியா அன்றைக்கி இறக்கி விட்டிய வாங்க சவாரி இது கூப்பிடுங்க அப்படி கூட மாட்டாங்க. வரியாம்மா, அந்த இடத்துக்கு தான்ம்மா, எவ்வளோ வேணாலும் கொடுக்குறம்மா, வா நீ வந்தால் போதும் அப்படின்னு டபுள் மீட்டிங்காக பேசலாம். ஆமாம், ரொம்ப அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இதுதான் எனக்கு என்னை வளர்த்தது. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் +1 படிக்கிறா. சின்ன வயசுலேருந்து ஓட்டுறேன். அவளை உட்கார வச்சு நான் அதான் சொல்வேன், அம்மா நான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில் நீ சாதிக்கணும், ஆட்டோ ஓட்டி என் பொண்ணு நீ பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவள் அதுதான் சொல்வாள், படி டாக்டர் படிக்கணுன்றா, நீ எது வேணாலும் படி, அம்மாவால் முடிஞ்சது நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனால் என் தொழிலை மட்டும் நீ எடுக்காத, கற்றுக்கோ, வண்டி ஓட்டுறது எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக்கோ, நம்ம உனக்கு சின்ன வயசுலேயே கற்றுறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு உடம்பு முடியாமல் நான் பத்துக்கலாம், டக்குன்னு ஆட்டோ எடுத்துன்னு யாரோட தயவு நிற்கக்கூடாது, ஐயோ ஆம்புலன்ஸை கூப்பிடலாமா, ஐயோ அந்த அண்ணனை கூப்பிடலாமான்னு, நீ ஓட்டு வண்டியை, என்னை தூக்கின்னு ஓட்டின்னு போ, வேறு யாருக்கன்னா நீ போட்டுன்னு தூக்கின்னு ஓட்டின்னு போ அப்படின்ட்டு தைரியத்தை கொடுத்து தான் என் பொண்ணை வச்சுருக்கேன். அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுருக்கேன்.